இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வருட கடைசி நாளுக்கு முந்தைய நாளிலே உங்களை சந்திப்பதிலே பேரானந்தம் அடைகிறேன். பாருங்கள், ஆண்டவருடைய கிருபை இந்த 2024 முழுவதும் நம்மை தாங்கியது, இன்னும் தாங்க போகிறது. இந்த 2025 ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உறுதியான இடத்திலே ஒரு ஆணியாய் கடவ போகிறார். நோ ஒன் கேன் ஷேக் யூ. உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்களை உறுதியான ஆணியாய் கடவ போகிறார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. எல்கைகள் வேகமாக வளரப்போகிறது. கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். அதற்கு முன்பாக கூட இந்த வருட கடைசியில் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 69 தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்களின் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை. வெள்ளங்கள் என்மேல் புரண்டு வருகிறது. உன்னுடைய சூழ்நிலை என்னென்னா ஃப்ளட்டு. வெள்ளங்கள் என்றால் என்ன குறிக்கிறதுனா சத்துரு, வெள்ளம் போல சத்துரு வருகிறான் என்று வெது. பொல்லாத மனிதர்கள், சத்துருக்கள் வெள்ளம் போல வந்தவனை மூழ்கடிக்கிறாங்களாம். ஏன்னா 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்குது, நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஃப்ளட்டு யார்? கூட இருக்கிற பிள்ளைங்க, மனிதர்களை குறிக்கிறது. இன்றைக்கி நிமித்தம் இல்லாமல், காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். அதனால் இவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். 3ஆம் வசனம், நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கிறபடியினால் என் கண்கள் பூத்து போயிற்று. ஜோமனி பார்க்குறாரு, சத்தம் போட்டு தான் பார்க்குறாரு, தொண்டை தான் வறண்டு போனது மிச்சமாக ஒழிய பதிலே இல்லை. என் கண்கள் பூத்து போய்விட்டது. இன்றைக்கி அநேகருடைய புலம்பல் இதுதான். ஐயோ, கடவுளுக்கு கண் கிடையாதா? ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது? எத்தனையோருடைய வாழ்க்கையில் கண்கூடாய் அவர்கள் பெற்ற அற்புதத்தை நான் பார்க்கிறேன். ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கலை? புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காகவே இந்த செய்தி. புலம்புகிற ஆண்டவரே, உம்மாக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. என்னை பார்த்தவங்க வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. என்னை பார்த்தவங்க நாணி போயிடக்கூடாது. அதுக்காவது பதில் தாரும் என்று புலம்புகிறான், கத்துறான், கூப்பாடு போடுகிறான். ஐயோ, வெள்ளங்கள் மூழ்கி அடித்து கொண்டு இருக்கிறது. நிற்கக்கூட முடியலை, கால் வைக்க முடியலை. ஏன்னா அதுக்கு மேலே, தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு. கொடிய சூழ்நிலை. அப்போது கூப்பிட்டு பார்த்தாரு, கத்தி பார்த்தாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்தாரு, ஒன்றுமே நடக்கலை. அடுத்தது 10ஆம் வசனத்தை வாசி பாருங்க. என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இரட்டையன் உடுப்பாக்கினேன், அப்பொழுது அவர்களுக்கு பழமொழி ஆனேன், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடல் ஆனேன். யோசித்து பாருங்க. ஜோமனி கத்தி, ஒன்று நடக்கலன்னு உபவாசம் போட்டாச்சு. இப்போமாவது கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். என் உபவாசத்தை ஆண்டவர் கேட்பார். நம்பிக்கையோடு தான் தாவீது உபவாசம் இருக்கிறான். ஆனால் அங்கேயும் பாருங்கள், ஒன்றுமே நடக்கலை. ஆத்மா தான் வாடி போச்சு ஒழிய எந்த ஒரு பதிலும் இல்லை. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கூட எந்த ஒரு பதில் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கலாம், எந்த ஒரு நன்மை இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஐயோ, 14 புலம்புற ஆண்டவரே, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றி நின்று என்னை தூக்கிவிடும் ஐயா. ஜல பிரவாகம் என்மேல் புரளாமலும், ஆழம் என்னை விழுங்காமலும், பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக. ஐயோ, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னால் முடியலைப்பா, என்னால் தாங்க முடியலை. என் எதிரிகள் பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள். சுற்றிலும் எத்தனையோ சத்துருக்கள் என்னை மூழ்கடிக்க நினைக்கிறார்கள். நான் மூழ்கி போவேன், நான் ஒன்றுமில்லாமல் போவேன், நான் மரித்து போவேன். புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அடுத்தது கொஞ்சம் பிரேயரை மாத்துறான். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டறலும், உங்களுடைய தயை எவ்வளோ நலமானது தெரியுமா? அந்த தயை கொஞ்சம் காமிங்கப்பா. நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு செவி கொடும். புலம்புறான், அழுறான். தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். அப்பா, நீர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. இப்படி நிறைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணா, உபவாசம் பண்ணி புலம்பி பார்த்துட்டு சில சாபங்களை கூட அவங்களுக்கு போட்டான். அவர்கள் வாசஸ்தலம் பாழாக்கெடுவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக. பாருங்க, ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, என்னை காயப்படுத்துகிறாங்களே, என்னை துன்பப்படுத்துகிறாங்களே, அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கட்டும்னு சொல்லிட்டு அநேக சாபங்கள் எல்லாம் போட்டுட்டு கடைசியில் சொல்கிறான். பாருங்கள், இன்றைக்கி இந்த வருட கடைசியில் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். 30, 31, நீர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, உண்மைதான். நான் கண்ணீரோடு இருக்கிற உண்மைதான். நான் உபவாசம் பண்ணி புலம்பிட்டேன், உண்மைதான். ஆனால் எதுவுமே நடக்கலை, உண்மைதான். ஆனால் ஒன்றை செய்வேன்ப்பா, உம்முடைய நாமத்தை நான் பாட்டினால் துதிப்பேன், உம்மை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கடைசியில் ஒரு நல்ல பாயிண்ட்க்கு வந்துட்டார்.
என்ன தான் கூப்பாடு போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஒன்று நான் செய்கிறேன், உமக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன்ப்பா, உண்மை நான் துதிக்க போகிறேன், பாடி துதிக்க போகிறேன், ஸ்தோத்திரத்தினால மகிமைப்பட போகிறேன், ஸ்தோத்திரத்துக்கு ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் கிவிங்னால மகிமைப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாட்டு பாடி துதிக்க ஆரம்பிச்சிட்டார். நம்மால் ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டார் கர்த்தரை. ஹல்லேலூயா. இன்றைக்கி கூட பவர் ஆஃப் பிரைஸ், துதியின் வல்லமையை நீங்கள் அறிந்திருந்தீர்கள், ஆனால் நீங்கள் துதிக்க மறக்க மாட்டீங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்கள் அழுது சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அதே காரியத்துக்கு கர்த்தர் நன்மை செய்து விட்டார் என்று துதிங்க, விசுவாசத்தோடு துதிங்க. எப்போ ஏன் துதிக்க முடியும்? உங்களுக்குள்ள விசுவாசம் வரும்போது தான் துதிக்க முடியும். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்து விட்டார் என்று நம்புறவன் தான் துதிக்க முடியும். நம்புங்க. ஆண்டவரே, என் சத்துருக்களை வீழ்த்தி போட்டதுக்காக நன்றி, எனக்கு ஒரு விதமாக எலும்புகள் வெட்கப்பட்டு ஓடிவிட்டதுக்காக நன்றி, அப்பா நீர் எனக்கு அதிசயத்தை செய்து விட்டதுக்காக நன்றி, நன்மை கிருபையை தொடர்வதற்காக நன்றி, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி, இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு மேலே உயர்த்தப்படும் என்பதற்காக நன்றி. நன்றி நன்றி அப்பா, நான் அசைக்கப்படுவதில்லை என்பதற்காக நன்றி, நீர் என் வலது வாசத்தில் இருக்கப்படியால் நன்றி, நான் வெட்கப்பட்டு போகல நன்றி 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 சொல்லிக்கொண்டே இருங்க. நன்றி சொல்ல தேவனுடைய வல்லமை விளங்கும். அப்போஸ்தலர் 16 நல்லாவே தெரியும். பவுலும் சீலாவும் பாருங்கள், கட்டப்பட்ட நிலையில் கர்த்தரை துதித்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியும். சிறைச்சாலையின் அஸ்திபாரமே அசைத்தது. அதாவது இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை வெளிப்பட்டது. யோசபாத் உபவாசம் இருந்தான், ஜோமன்னா, பயத்தில் அழுது புலம்புனா. ஆவியானவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்ன தெரியுமா? பாடி துதி செய்யா. யுத்த வீரருக்கு முன்னாடி பாடகர் நிறுத்தினான், துதிக்க ஆரம்பிச்சான். நடந்த என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும். அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது யுத்தம் கர்த்தருடையதாக மாறியது. அந்த 3 தேசத்தார், அம்னோனியர், மோவாபியர், சேயீர் மேலே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்கள் மடிந்து போனார்கள். இவன் அங்கே போய் என்ன செய்ய தெரியுமா? 3 நாளெல்லாம் கொள்ளையிட்டாங்க. கோடியாக கொள்ளையிட்டான். விலையேற பெற்ற பொருட்களை கொள்ளையிட்டான், வஸ்திரங்களை கொள்ளையிட்டான், பட்டயங்களை, வெப்பன்ஸை கொள்ளையிட்டான். திரளான கொள்ளை பொருளாய் அப்படி நிரப்பி பெராக்காவில் கூடி 4 நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்கள், இரவும் பகலும் 3 நாள் கொள்ளையிடுறாங்க. கொள்ளை 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 கொள்ளை. கிட்டத்தட்ட 50 வருஷம் சம்பாத்தியம் ஒரே நாளில் கிடைக்குதுங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப சத்துருக்கள் எழும்புறாங்களா? பயப்படாதீங்க, ஒரு நன்மை உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் 50 வருஷமாக முடியாததை ஒரே நாளில் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்கள். யோசபாத் 10 வருஷமாக உழைச்சும் கிடைக்காத இன்கம் ஒரே நாளில் கிடச்சிச்சு. எப்போ கர்த்தரிடத்தில் நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிங்களோ, கர்த்தரை நம்பி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ மாறிடும். வெளிப்படுத்தல் 2:9, 3:9, 15 வாசிச்சு பாருங்கள். சபைக்குள்ளே தான் சாத்தானுடைய கூட்டம் இருக்கிறது. அது பயங்கரமான தூசண காரியங்களை செய்யும், உண்மைதான். ஆனால் எதுக்காக சபையில் சாத்தானுடைய கூட்டத்தை கர்த்தர் டிசைன் பண்ணி வச்சுக்கா தெரியுமா? உங்கள் காலில் வந்து விழுறதுக்கு தான். ஹல்லேலூயா. உங்கள் காலை பணிவதற்கு. நான் சொன்ன வெளிப்படுத்தல் 2:9, 3:9, 15 வாசித்து பாருங்கள். ஒருவேளை சாத்தானுடைய சிங்காசனம் கூட இருக்கலாம், உபத்திரம் வரலாம், உண்மைதான். ஆனால் முடிவு என்ன தெரியுமா? உங்கள் காலில் வந்து பணிவாங்கங்க. கர்த்தரை எவ்வளோவா உங்களை நேசிக்கிறேன், உங்களை யாராலும் அசைக்க முடியாது. இதை தெரிகிறதுக்காக தான் அவங்க உங்கள்கிட்ட மோதி கொண்டு இருக்கிறாங்க. அதனால் சோர்ந்து போகாதீங்க, நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. காரியம் ஜெயமாய் மாறும். ஆமேன். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையால் திருப்தி ஆவார்கள். என் மகளே வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சோர்ந்து போவதில்லை. துதியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள். துதியுங்கள், மகிழ்ச்சியால் நிரம்புவீர்கள். துதியுங்கள், நிம்மதியாய் தூங்குவீர்கள். துதியுங்கள், உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறைஞ்சிரும், உங்கள் மன அழுத்தம் மறைஞ்சிரும், உங்கள் கவலைகள் கண்ணீர் களிப்பாய் மாறிடும். கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய